வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்புறது என்ன, ஆமாங்க அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல டபால் டிபில் விழுது. நானுமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி வந்து டபுள் எவிக்ஷன் வர போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சம மாசம் சம்பவங்கள் நடக்க போகுது போல இருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தலைகீழாக மாறி இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து சனிக்கிழமை காலையிலோட நான் வந்து நிறுத்திடுவேன், ஓட்டிங்ஸ் போட மாட்டேன். பட் இந்த வாட்டி சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்த காரணத்தினால இப்போ இந்த ஓட்டிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கு. என்னென்னா, சாண்ட்ராக்கு வந்து அந்த ப்ரெஷ்ஷை யார் எடுத்து போட்டது, எனக்கு குறும்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பயங்கரமான சண்டை அவங்களுக்கும் சபரிக்கும். இதில் வேறு வந்துட்டு பக்கத்தில் சும்மா இருந்த பிரச்சனை வந்து ஏன் புருஷனும் ஆம்பளை தாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல விக்ரம்லாம் நைட்லாம் வந்துட்டு பேசி சிரித்து கலாச்சார விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏங்க ஒரு ப்ரெஷ்ஷை திரும்ப யாருங்க டாய்லெட் போட போகிறா அப்படின்னா நடந்திருக்கே, அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி விஜய் பார்வதிக்கு ஆதரவாக நிறைய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் வருது. விஜய் பார்வதியை பொழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அடி சம்மாடி விழுக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ, ஆனால் விஜய் பார்வதிக்கு அதாவது முன்னாடி எப்பயுமே அடி விழுவும், பட் இந்த வாட்டி வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு சில அப்ரிசியேஷன் வரும், அவங்களுக்காக விஜய் சேதுபதி வந்துட்டு நிற்பார் அப்படின்ற மாதிரியும் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வாங்க அந்த அனலைசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,63,741 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.04. திவ்யா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களோட கோபத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அவங்களுக்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்னா, சாண்ட்ரா குரூப்போடு சேரணுமா இல்லை அன்பு கேங்கோட சேரணுமா? ஒரு பக்கம் பார்த்தா சாண்ட்ரா குரூப் பண்ணுறதும் அன்பு கேங் பண்ணுற மாதிரியே இருக்குது. இவங்க மட்டும் நான் குரூப்பிசம் பண்ணலையா, அதேமாரி போய் அந்த விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, எனக்கெல்லாம் பிடிக்கல. எனக்கு கமுருதினும் விஜய் பார்வதி எப்போ சண்டை போட நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க போய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவாங்க போல இருக்குன்ற மாதிரி ஒரு காண்டோடையே சுற்றிட்டு இருக்காங்க. பட் அதை தவிர்த்து திவ்யா அவங்களோட சிங்கிள் கேம் விளாண்டாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும். அப்படி தான் வந்துட்டு போன வாரம் தலை டாஸ்கில் ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு மாதிரி போயிடுச்சு. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,55,992 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.33. சாண்ட்ரா நேற்று பத்திரகாளியாக மாறிட்டாங்க. நானே பயந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பிக் பாஸ் நான் இங்கே இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. என்னங்க என்னோட ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு போய் டாய்லெட் அந்த வந்து ஃப்ளஷுக்குள்ளே போய் போட்டு விட்ருக்காங்க. அவங்க வேறு ஏதாவது பண்ணாங்க, என்னங்க பண்ணுறது? சாப்பாடு வச்சு தூப்பி கூத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் சபரி இவங்க மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டாரு, ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ராங்க்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்து ஒரு சீக்கிரம் டாஸ்க்கை பண்ணீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியை வந்துட்டு நீங்களே உங்கள் பிரஷத்துக்கு உள்ளே போட்டு எங்கள் மேலே பழிய போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக நைட்லாம் வந்து செம்ம சண்டை ஆகிடுச்சு. உங்களுக்கு உண்மையிலே சாண்ட்ரா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதான். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக பிக் பாஸ் கிட்டே போய் கேட்டாங்க, எனக்கு ஒரு குறும்படத்தை கொடுங்கன்னு. நிறைய பேர் என்ன கலாய்க்கிறாங்க, ஏங்க கக்கூஸ்குள்ளே போய் அவங்க ஃப்ளஷில் வச்சதில் எப்படிங்க குறும்படத்தில் காமிக்க முடியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தோணுதான்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,45,717 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.39. ஸோ விக்ரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வந்து விஜய் சேதுபதி எபிசோடில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சம்பவம்னா, விஜய் பார்வதியை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ வருஷமாக கட்டி காத்த விக்கரம் அப்படின்னு நேமை வந்து வக்ரம் விக்ரமாக மாற்றி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அரோரா வந்துட்டு சண்டா நீ மாறிடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. உன்னை வந்துட்டு அவங்க வக்ரம் விக்ரம் சொல்கிறாங்க, பரவாயில்ல சொல்லிட்டு போட்டுன்றாரு. இல்லை அந்த மாதிரி சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்கள் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவேன், உன் லைஃப் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் ஏதாவது பேசி அவரும் போய் சபரிக்கிட்ட சொன்னால் சபரி பயன்ட்டார். ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் திரும்பவும் வந்துட்டு அதையே தான் நான் பண்ணுவேன்னு சொல்லும், நீ வேறு ஏதாவது முடிவு எடுத்துக்கணும் போது நான் விஜய் சேதுபதி எபிசோடில் தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் சொன்னார்னா அது அவருக்கு பாசிட்டிவ் அமைஞ்சாலும் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடும் வக்ரம் விக்ரம்ன்றது. அதை செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு மறந்துடுவாங்க, இவரும் விட்டுறலாம். பட் என்ன நடக்க போது தெரியாது. ஆனாலும் விக்ரம் வந்து இன்னுமே வந்து வக்கரப்போக்கை வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட காட்டுறாரே தவிர மற்றவங்க கிட்ட காட்ட மாட்டாரே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,38,204 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.7. ஸோ விஜய் பார்வதி, இந்த விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 பக்கமும் வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பக்கம் வந்து பாவங்க அந்த பொண்ணு ஒரு ஆளாக என்னென்ன பண்ணுறா தெரியுமா, இன்னொரு பக்கம் பண்ணால் ஆயாது அந்த பொண்ணு பேசுகிற பேச்செல்லாம் கேட்க முடியல, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு தெரியுமா, அந்த பொண்ணுக்கெலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு மிக்சடப்பாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த சீசன் 9 மிக்சடப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வர ஒரே கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான். அவ்வளோ விஷயங்கள் ஆனால் சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது.
அந்த பொண்ணுக்கு. இன்றைக்கி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சபரியை வந்து கலாய்க்கணும், வச்சு கிளிக்கிளியும். ஏன்னா அந்த பொண்ணை வேணும்ட்டு தான் அவர் தாக்கியிருக்காரு. இல்லைனா அவர் அன்றைக்கி வந்துட்டு வருத்தப்பட்டு சாரி கேட்டிருப்பாரு. அன்றைக்கி சாரி கேட்கல. கேம்னா அப்படி தான் இருக்குன்னு நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அதனால் இது வந்துட்டு ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்ட சதின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி விஜய் பார்வதியும் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பண்ணது தப்பு தான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிச்சன் டீமுக்குள்ளே போயிட்டு நான் வேலை செய்கிறதுக்கு சோம்பேத்தனம் பட்டுட்டு போய் திவாகர் கூட பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இதையும் வந்து கண்டிப்பாக விஜய் சேது வச்சு செய்வார், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டாங்க. எப்படி இந்த வாரம்லாம் போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நடக்கல. பார்த்தீங்களா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 81,643 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.5. அரோரா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தாங்க, தூங்கலாம் செய்யலை. ஏன்னா துஷார் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்துட்டு மண்டக்கில் விஷயங்களும் திவாகர் நோன்ற விஷயங்களும், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவாகர் வந்துட்டு ஃபுல்லாக லவ்னு சுற்றிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அந்த புறம் பண்ணுற வார்த்தையை வேறு யூஸ் பண்ணி அவரை வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார். அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு இந்த பலகையை வச்சு ஒரு சிம்பிள் காட்டினதான் வந்து விஜய் பார்வதி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. உடனே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணலைன்ற மாதிரி. ஆனால் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பலகையை வைக்கிறதுக்காக தான் நான் சிம்பிளை செஞ்சு காமிச்சேன்னு சொன்னால் நம்ப கூட மாட்டேன், குழந்தை கூட நம்பாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வச்ச சிம்பிளில் வந்துட்டு பலகை நிற்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது அதாவது கேம்லேயே சம்மந்தமில்லாத ஆள் ஏன் உள்ளே வரணும்? ஆல்ரெடி விக்ரம் உள்ளே வரக்கூடாது சொன்னதை மீறி உள்ளே வந்து அதை வந்து செஞ்சுட்டு காமிச்சிட்டு ஏன் போகணும்? இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் அரோரா வந்துட்டு திவாகரை லவ்ன்றாங்களே, அரோரா வந்துட்டு திவாகர் கூட சேர்ந்து பண்ண ரீல்ஸு பிக் பாஸில் நடக்க பாருங்க, அதெல்லாம் போட்டு கிளிக்கிறாங்க. ஏமா அவர் அப்படி தான் தெரியுதுல்ல, நீ எதுக்கு அவர் கூட வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரீல்ஸ் பண்ண அப்படின்னு போட்டு கிளிக்கிறாங்க. அரோரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,395 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.48. ஸோ வியானா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் வியானா வந்துட்டு இன்னுமே கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பவங்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அதுவும் அவங்க பேசுறது சைல்டு அங்கிள் இந்த ப்ளவுஸை கொஞ்சம் தச்சு தரீங்களா அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏமா இப்படி கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு கோபம் வந்தால் தான் தமிழில் பேச வரும் ஏன்னு சொல்லிட்டு இந்த விவேக் கலாய்ப்பார் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா அந்த குரல்லாம் மாறிடுது. நேற்று கானா வினத்தை கலாய்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரல் வந்துச்சு, வரல. அதுதான் வியானா கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக போனால் நல்லாயிருக்கும். பட் இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்தது 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,039 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.45. கனி தான் வந்து போகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பேர் கதை சொன்னாலும் இது கதை மட்டுமே, கதை இல்லை இது நிஜம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கனி போகிறது வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நம்மளோட கருத்து. ஏன்னா இப்போதைக்கு சோறை ஒழுங்காக செய்கிறது, வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறது அவங்க மட்டும்தான். அது மாட்டுக்கிறது கிடையாது. அவங்களோட கேமில் வேணால் வஞ்சகம் இருக்கலாம், ஆனால் அவங்க சமையலில் வஞ்சகம் இது வரைக்கும் வந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் கனிக்கு இன்றைக்கி செமையான டோஸ் இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 80,408 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.39. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் ஓ கையா ஓ மஞ்சி அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஓட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட சரக்கும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கேமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின் போது அவங்கள வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தொல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஓட்டும் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்துட்டு டபுள் எவிக்ஷன்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. இது வருமா வராதுன்னு தெரியாது. ஆனால் சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரம்யாவை அனுப்புவாங்களே தெரியல. ஏன்னா போன வாரமும் வந்து ரம்யாவுக்கு ஓட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் ரம்யா அனுப்பலை. அப்படின்னும் போது சுபிக்ஷா வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்புறது வாய்ப்பு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. 99% சுபிக்ஷா அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக யார் தெரியுமா இருக்கா? நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கிறார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 80,314 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.38. ஒரு டைமில் வந்துட்டு வாட்டர்மெலன் தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக வருவார்னு பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ ஓட்டு இல்லாமல் கஷ்டப்படுற காரணம் அவரோட வாய் தான். அவர் வாய் சும்மா கிடையாது. அந்த வாயை வர வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணது கானா வினோத். ஸோ 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ என்னென்னா திவாகர் தப்பு பண்ணிட்டாரு, திவாகர் அதை பேசிட்டாரு, திவாகர் இதை பேசிட்டாரு, திவாகர் பொண்ணுங்கிட்ட இப்படி பேசுகிறாரு. ஆமாம், பொண்ணுங்கிட்ட தவறாக தான் பேசுகிறாரு, அது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதை வளர்த்து விட்டதில் ஒருத்தங்க அரோரா. ஏன்னா நேற்று வந்து அவ்வளோ விஷயங்கள் திவாகரை பற்றி குறை சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன ரீல்ஸில் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. ஒரு டைம் நான் பார்க்குறேங்க ஒரு ரீல்ஸு, அந்த அவரோட மைக் அந்த இது இருக்கும் பாருங்க, அந்த பையோட இது அதுக்குள்ளே மாண்டே தலையை விட்டுட்டு இழுக்கிறாங்க. அவங்களோட முதுகில் சாய்க்கிறாங்க. இது தேவையான்னு கேட்குறேன். என்னத்தை சொல்ல. ஆனால் இந்த வாரம் வந்துட்டு திவாகர் போகிறதுக்கு 99.99% வாய்ப்பு இருக்குது.
பாவமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஒரு டைமில் கண்டிப்பாக கழட்டி விட்ருவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், திவாகர்லாம் வந்து டாப் 5 வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. அவர் வந்து கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பர்சனாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அதுதான் இப்போ நடக்க போகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யாமா ஜம்முன்னு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 79,894 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.34. ஸோ ரம்யா என்னதான் லாஸ்ட்டில் இருந்தாலும், போன வாட்டியும் லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க, அவங்க வெளியே போகல. ஈவன் தோ டபுள் எலெக்ஷன் நடந்தும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுலேயும் ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் என்னை கேட்டிங்கன்னா திவாகரை விட, சுபிக்ஷாவோட, கனியை விட, வியானா விட, அரோரா விட ரம்யா வேஸ்ட் தான். ரம்யா கிட்ட எந்த கேமும் இது வரைக்கும் வரல பெருசாக. அவங்க பண்ணதே வந்துட்டு இந்த கத்துற விஷயங்கள் மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதை நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு திவாகர் நிறைய பேர் இருக்காங்க உள்ள, அதை பண்ணுறதுக்காக ரம்யாவை எவ்வளோ நாள் வச்சிருக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவித்தாலும் இவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. நியாயப்படி ரம்யாவும் திவாகரும் தான் போகணும் ஓட்டு அடிப்படையில், சுபிக்ஷாவும். சரிங்களா, இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் தான் போகணும். பட் என்ன நடக்க போது தெரியல. இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,88,347 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.